இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வறுக்கணும். இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வறுக்கணும். இது வறுத்துட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்தாப்புல வதங்கும். தேங்காய் ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கைப்பிடி அளவு கூட தேங்காய் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா சேர்ந்தாப்புல வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நெய் விட்டு நம்ம நல்லா வதக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதே அளவு நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் 1 கப் எடுத்தோம்னா அதே மெஷர்மெண்ட் அளவு நம்ம முந்திரி பருப்பு 1 கப் எடுக்கணும். இப்போ நான் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காவை அப்படியே போட்டோம்னா அந்த தொலி நர நரன்னு இருக்கும். அதனால் உள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வாசமாக இருக்கும் அந்த லட்டு. இப்போ நல்லா வதங்கி நல்லா ஆற விட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா பல்ஸில் தான் நீங்கள் அடிக்கணும். ஏன்னா முந்திரி பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விடும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும். நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா அழகாக அரைஞ்சிரும் எல்லாமே. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் அதையும் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம சுகரெல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வாசம் கொடுக்கறதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது வந்து ஃபுல்லாக பவுடர் தன்மையில் தான் இருக்குது. இது கொஞ்சம் லிக்விட் ஆக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும், இல்லைனா வராது. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா அழகாக நமக்கு உருண்டை பிடிக்க வரும். நான் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரைக்கும் போது நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். இப்போ தனியாகவும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்பு ஃப்ளேவரும் அந்த ரவையும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் உருண்டை பிடிச்சது வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். நம்ம இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.